ஹாய். இன்னைக்கு நைட்டு டின்னர் வந்து நான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் பர்கர் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டு சூப்பராக வந்திருந்தது. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், அப்புறம் மஞ்சள் தூள், சீரகத்தூள், உப்பு, அப்புறம் வந்து மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ண வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மயோனைஸ் பண்ணுறதுக்கு பன்னீர், ஒரு 4-5 பல் பூண்டு, சின்னதாக தான் இருந்தது. 4-5 பல் பூண்டு, 2-3 வத்தல், பெப்பர் பவுடர், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம், உப்பு, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். நான் கொஞ்சம் காரமாக வேணும்ன்ட்டு கொஞ்சம் சில்லி பவுடரும் போட்டிருந்தேன். இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. மிக்ஸ்டு ஹர்ப் போட்டிருக்கேன். நீங்கள் ஆரிகேனோ கூட சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கன் வந்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக பட்டரும் 2 ஸ்பூன் கடலெண்ணெயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு சிக்கன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கலர் மாறி வரும். அப்போ வந்து மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். பாதி வெந்ததுக்கப்புறம் குடமிளகாய் வந்து நான் 3 கலர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் இதில் ஆனியன் கூட ஸ்லைஸஸாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. லாஸ்ட்டு தண்ணியெல்லாம் நல்லா வற்றினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் சீஸ் வந்து துருவி போட்டிருக்கேன். நான் 1 க்யூப் மட்டும் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டுக்கோங்க. போட்டு அதை மூடி வச்சு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பன்னு வந்து 2 பக்கமும் பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கடையில் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு வீட் பன்னு தான் வாங்கியிருந்தேன். அதில் பேஸ்க்கு வந்து மயோனீஸ் வச்சுட்டு லெட்யூஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய் இது வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் மட்டும்தான் வச்சுருக்கேன். வெங்காயம் வச்சுட்டு சிக்கன் வச்சு மூடி வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருந்தது டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க. அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். பன்னும் வந்து வீட் பன்னு வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.